Hello friends, good morning. How are you? I hope everyone is good. So இன்னைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஹைப்போத்திகேஷன் மீன்ஸ் ஹெச்பி அந்த பேங்க் என்ஓசி. ஸோ இந்த பேங்க் என்ஓசி இல்லாமல் நீங்கள் வண்டி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்க்ராப்பில் விற்கணும்னு நினச்சாலும் கூட விற்க முடியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து இந்த வண்டி ஒரு டீலருக்கு கம்மியாக ரேட்டு பார்த்துட்டு டீலர்கிட்ட ஒரு வண்டி எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து பெரிய ப்ராப்ளம். 4 மாதமாக அவரை ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஃபோன் எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகி ப்ரோக்கர்கிட்ட பேசினேன். ப்ரோக்கர் சொன்னாங்க இந்த ஹெச்பி இந்த வண்டிக்கு மேலே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த கேஸ் விட்டுட்டேன், உங்களால் ஏதாவது பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணி கொடுங்க. மார்னிங் 11 o'clock நான் இங்கே வந்துட்டேன். இப்போது 1:20 ஆகுது. இது வேறு அந்த ஃபைல் தேடிட்டு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப பழைய கேஸு. ஸோ ஃபைல் கிடச்சதுக்கப்புறம் தான் என்ன ப்ரோசஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்க. ப்ரோக்கர் அவரோட வேலை முடிச்சிட்டான், அவன் காசு வாங்கிட்டான், வண்டி கொடுத்துட்டான், நீங்கள் இதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் கம்மி ரேட்டு பார்த்து வாங்குகிற வண்டியெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி நமக்கு அந்த ஃபைல் கிடச்சிருச்சு. ஃபைனல் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த என்ஓசி அவங்க மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க, ஸ்டாம்ப் அடிச்சுட்டு இந்த பேங்க்லேருந்து. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு SBI லோன் பிரான்ச். ஸோ மை மெசேஜ் ஃபார் யூ இஸ் திஸ், நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் முதல்ல அதோட பேப்பர்ஸ் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியோட டீல் பண்ணுங்கள்.